சுதந்திர புலிகள் கட்சி தொண்டர் கார்த்தி அவர்களை மேலே கலைக்கிறேன். அருமையான இந்த மாலை வேளையிலே, அருமையான இந்த இடத்திலே, வரலாற்றுக்கு சொந்தமான இந்த இடத்திலே உங்களை எல்லாம் சில நாட்களுக்கு பின்பாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியானது முக்குளத்தூரினுடைய 108ஆக செயல்படக்கூடிய முக்குளத்தூர் சட்ட இயக்கம் தோழர்கள் அனைவருமே, வழக்கறிஞர் தோழர்கள் அனைவருமே இணைந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு எல்லாம் சில களவாணிகளால் அந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய வழக்கறிஞர் குழுவும் வரலாற்று ஆய்வு குழுவும் இணைந்து அந்த வரலாற்றை மீட்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கள்ளர்கள், மறவர்கள், அகமுடையர்கள் யாரோ ஒருவர் எவருக்கோ ஒருத்தன் மேடை போட்டு பேசி கொண்டிருக்கிறான்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்காங்க. இது இந்த கூட்டம் எதுக்காக பண்ணியிருக்காங்க, எதனால? இதோ முரளியோடைய முன்னோர்கள் இந்த விழா அவருக்காக எடுத்திருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமூகமும் போற்றக்கூடிய ஒரு விழா நத்தம் கணவாயில எத்தனை பேர் ரத்தம் தெரிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த வரலாறுகளை சொல்லும் போது அது அப்படியே புல்லரிக்கும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம வரலாற்றுல இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது. இதை கேட்கறதுக்கு கூட அங்கங்க இருக்கக்கூடிய கள்ளர்கள் கூட இங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா அடுத்து எங்க அண்ணன் ஜெயகேத்தவர் பேசும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்க. அதுக்கு முன்னாடியே தம்பி கூப்பிட்டே வந்துருங்க. ஏன்னா நீங்க யாரு, உங்க தாத்தா யாரு, உங்க முப்பாட்டை யாருன்ற விஷயத்த அண்ணன் சொல்லுவாரு. அப்ப நீங்க கண்டிப்பா அங்கங்க நின்று கேட்கக்கூடியவங்க கூட இந்த இடத்துல அமருவீங்க. கண்டிப்பா அடுத்தபடியா பார்த்துட்டீங்க அப்படின்னா, வழக்கறிஞர் குழு சென்னையில ஒரு பிசிஆர் கேஸ்னாலும் சரி, இங்க இருந்து தலைவர்கள் யாரும் அங்க ஓட மாட்டாங்க. முரளி ஒரே ஒரு போன் கால் தான், தினேஷ் அதை போய் என்னன்னு பாத்துருங்க. அதே போல கோயம்புத்தூர்ல அண்ணன் முத்தனே அந்த பிரச்சனை என்னன்னு பேசிருங்க. அது தென் மாவட்டத்தில் எங்கனாலும் முரளி ஓடுறாப்ல. இப்படி ஒரு வலுவான வழக்கறிஞர் குழு இருக்கிறனாலதான் மிச்ச மீதி வரலாறு அது காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தெரியாது உங்களுக்கு. ஒரு 108 நைட்டு 1 மணிக்கு போன் அடிச்சா கூட அண்ணன் அட்டன் பண்ணி சலிக்காம பதில் சொல்லுவாரு முத்தண்ணே. இங்க பேசுறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் எவரோ ஒருத்தர் எங்க இருந்தோ வந்திருக்காங்கன்ற ஒரு எண்ணத்துல நீங்க நினைக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் பிசிஆர்ல இருந்து காக்கப்படுறாங்க. நம்ம சமுதாயத்தை பேசுறதுக்கு அவன் பயப்படுறான் அப்படின்னா இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கம் தான். அதனால இவங்க எடுக்கிற விழா ஒரு சிறப்பான விழா. எல்லாத்துக்குமே விழா எடுத்துட மாட்டாங்க. ஒரு வரலாறுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு மறைக்கப்படுகிறது. அந்த வரலாற்றை மீட்கணுன்றதுக்காக இந்த விழா எடுக்கிறாங்க. இந்த விழா நாள்தோறும் இந்த மேலூரிலே முடங்கி விடாமல் அடுத்த கட்டமாக மதுரையில் கொண்டு செலுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.